இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். சங்கீதம் 55:22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒவ்வொரு நாளும் பலவிதமான பாரங்கள், பாவங்கள், துக்கங்கள் நம்மை நெருக்குகின்றது. நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பலவிதமான பாரங்கள் நம்மை தள்ளாட வைக்கிறது. கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம் என்பதற்கு கர்த்தரை முழுவதுமாக நம்புவோம், அவரிடம் நம்முடைய பாரங்களை கொடுத்து விடுவோம் என்பதாகும். நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் ஒவ்வொன்றாக வைக்க கற்றுக்கொள்வோம். வைத்த பின் நம்முடைய இருதயத்திலே தெய்வீக சமாதானத்தை உணர்வோம். அந்த பாரங்களை நாம் வைக்க தவறும் போது அந்த பாரங்களை யோசித்து யோசித்து பயம், கவலை, அவ்விசுவாசம் நமக்குள் வந்துவிடுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும், ஏசப்பா, இந்த குறிப்பிட்ட பாரத்தினால் என்னால் தூங்க முடியவில்லை, சமாதானமாக இருக்க முடியவில்லை, இதை உம்மிடத்தில் தருகிறேன் என்று ஏசப்பாவிடம் எல்லா பாரத்தையும் கொடுத்து விடுவோம். மிகவும் ஏழ்மையிலிருந்த ஒரு விவசாயி வெங்காயத்தை அறுவடை செய்த போது அது அதிக பணத்திற்கு விற்பனையானது. லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்தது. அவரிடம் 5 லட்சம் ரூபாய் வந்தது. இதுவரை அவ்வளவு பணத்தை கையாள தெரியாத அவர் அதை பத்திரமாக வைக்க எங்கு சென்றாலும் அதை தன்னுடைய பையிலே வைத்து தூக்கி சென்றார். பையை எப்பொழுதுமே கையில் வைத்திருப்பதால் கைவலியும் வந்தது. அவருடைய எண்ணம் முழுவதும் அந்த பணத்தை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்பதால், இரவிலே திருடன் வந்து விடுவானோ, இந்த பணத்தை யாராவது எடுத்து விடுவார்களோ என்ற பயத்தினால் இரவிலும் அவருக்கு தூக்கம் வரவில்லை. இதனால் பகலிலும் அவரால் சரியாக வேலையை கவனிக்க முடியவில்லை. அப்போது அவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கும் நண்பர், ஏன் தினமும் இரவு முழுவதும் உங்களுடைய வீட்டில் லைட் போட்டு இருக்கிறீர்கள், ஏன் படுக்காமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது இவர் நடந்த விபரம் எல்லாவற்றையும் கூறினார். அவருடைய நண்பர் அவரிடம், நீங்கள் ஏன் அந்த பணத்தை கையில் வைத்து கொண்டு செல்லும் இடமெல்லாம் பாரமாக அதை சுமக்கிறீர்கள், இரவிலும் தூங்காமல் காவலாளரை போல விழித்திருக்கிறீர்கள், இதற்கு பதிலாக இதை பேங்கில் போட்டு விடுங்கள், நீங்கள் இந்த பணத்தை பேங்கில் போட்டுவிட்டால் அவர்களே அதை பத்திரமாக வைத்திருப்பார்கள், அதற்கான வட்டியையும் உங்களுக்கு கொடுப்பார்கள், உங்களுக்கு தேவையான போது நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய பணத்தை பத்திரப்படுத்துவதற்கு அங்கு துப்பாக்கியுடன் காவலாளர்கள் இரவும் பகலும் உண்டு, அது உங்களுடைய பணம்தான், ஆனால் அதை பேங்கில் கொடுத்துவிட்டால் உங்கள் பணத்திற்கும் பாதுகாப்பு உண்டு, நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியும் என்று கூறினார். அந்த விவசாயி தன்னுடைய நண்பர் கூறினபடியே அந்த பணத்தை பேங்கில் போட்டு வந்தார். தன்னுடைய பணத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்ற கவலை இல்லாததால் அவர் நிம்மதியாக இருப்பதை உணர்ந்தார். இதுபோல நம்முடைய பாரங்களை நாமே சுமந்தால் நாம் தளர்ந்து போய்விடுவோம். நம்மை விசாரிக்கிற நம்முடைய ஆண்டவரிடம், நம்மை ஆதரிக்கிற நம்முடைய ஆண்டவரிடம் நம்முடைய பாரங்கள், துக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆகவே நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் தருவார், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். நம்மை ஆதரித்து அரவணைத்து பாதுகாத்து நடத்த வல்ல ஆண்டவரிடம் நம்முடைய பாரங்களையெல்லாம் கொடுத்து விடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் அதை நினைத்து பாரப்படாமல் எங்கள் கவலைகளையெல்லாம் எங்களை விசாரிக்கிற
எங்களை ஆதரிக்கிற கர்த்தரிடம் வைப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமாதானத்தோடு தேவ சந்தோஷத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.